நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை கருத்த பேச்சு விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வைத்து உதயநிதி ஸ்டாலினை போலீசார் கைது செய்துள்ளனர். தற்பொழுது தங்களுடன் தஞ்சை வருமாறு போலீசார் அறிவுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? தஞ்சையில காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல முதலமைச்சரை பற்றி நாகரிகமற்ற கேவலமான ஆபாசமான வார்த்தைகள் பேசியதாகவும், பேச்சின் போது கூட்டத்தில் இருந்து திரிஷா அவர்கள் பற்றி குரல் வந்தபோது உதயநிதி அவர்கள் ஆபாசமாக இரட்டை அர்த்தத்தில் பேசி சிரித்ததாகவும், பெண்மையை களங்கப்படுத்தும் விதமாக இருந்ததாக கூறி பெண் நிர்வாகி பைரவி என்பவர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண் வன்கொடுமை, ஐடி மற்றும் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்ததாகவும், அந்த வழக்கின் அடிப்படையில இன்று அதிகாலையில டிஎஸ்பி அழகேசன் தலைமையிலான போலீசார் நீலாங்கரை கூடிய உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு வருகை தந்து அவரை கைது செய்வதற்காக காத்திருந்தார்கள். பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் வகையில பெண்களை இழிவுபடுத்தும் செயல் என்பதனால உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக ஐடி பொறுப்பாளர்கள் மற்றும் வீடியோவை பரப்பியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், வழக்கறிஞர்களோடு அவர் ஆலோசனை நடத்திய நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி அதிக அடிகளில் திமுகவினர் குவிந்து போலீசாருக்கும் திமுக இடையே தள்ளுமுறுகள் ஏற்பட்டது. பேரிகார்டுகள் எல்லாம் தள்ளப்பட்டது. இந்த நிலையில காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்களும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்தார். உதயநிதி அவர்களும் காவல்துறையினர் கொடுத்த அந்த சம்மன் காப்பி, அதே போல புகார் குறித்தான விவரங்களை சேகரித்து சட்ட ஆலோசனைகளை மேற்கொண்ட நிலையில நீதிமன்றத்திலும் அவசர வழக்காக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் தஞ்சையை அழைத்து செல்லப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற்பகலில் உதயநிதி அவர்கள் தொடர்பான கைது நடவடிக்கை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் வரக்கூடிய நிலையில தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழக்கறிஞரோட ஆலோசனை மேற்கொண்டார். அதே போல இணை ஆணையர் அவர்கள் வீட்டுக்கு செல்லும் போது முன்னாள் அமைச்சர் மாசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி உள்ளிட்டோர் சிறு கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைதியான முறையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று காவல்துறை தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. வெளியிலே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வீட்டின் அருகே செல்ல வேண்டும் என்று கூறி தள்ளுமுறையில் ஈடுபட்டிருக்கூடிய நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் குறித்து அவமதிக்கும் வகையில பேசியதாகவும் களங்கப்படுத்தும் வகையில பேசியதாகவும் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.